இன்று முதல் எரிபொருள் விநியோகத்திற்கான கியூஆர் முறை அறிமுகம். குமரன் பத்மநாதனின் கைதை அறியாத ஸ்ரீசாலே, மகிந்தவும் கோட்டாபயவும் பேசிய டீல் அம்பலம். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி, மின்சார மாஃபியாவிற்கு தீனி போடும் அரசு, சஜித் சாடல். ஹார்முஸ் நீரிணை மூடப்படவில்லை, ஈரானின் நிலைப்பாடு. எரிபொருள் நெருக்கடி நிலை, அரசு ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட உள்ள புதிய நடவடிக்கை. ஈரான் இஸ்ரேல் மோதல் தீவிரம், தேர்ந்து வரும் ஏவுகணைகள், அமெரிக்காவிடம் அவசர உதவி கோரிய இஸ்ரேல். நாட்டில் மீண்டும் எரிபொருளை பெறுவதற்கான கியூஆர் குறியீட்டை மீண்டும் செயல்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் இராணுவ சூழ்நிலை காரணமாக எரிபொருள் விநியோக பாதைகள் நாளுக்கு நாள் தடைப்பட்டு வருவதாலும், நாட்டில் எரிபொருளுக்கான சேவை அசாதாரணமாக அதிகரித்து வருவதாலும், நாட்டின் தற்போதைய எரிபொருள் இருப்பு குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருப்பதாலும் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், இந்த கியூஆர் குறியீடு இன்று காலை 6 மணி முதல் எரிபொருள் வாங்குவதற்கு செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்தும் எரிபொருளை பெறும்போது இந்த கியூஆர் குறியீட்டை பயன்படுத்த வேண்டும் என்றும், எந்த சூழ்நிலையிலும் கியூஆர் குறியீடு இல்லாமல் எரிபொருளை பெற வாய்ப்பில்லை என்றும் எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியூஆர் குறியீட்டை பெற வாகன உரிமை அல்லது தொலைபேசி எண் மாறவில்லை என்றால் இந்த கியூஆர் குறியீட்டை நள்ளிரவு முதல் https://fuelpass.gov.lk/ என்ற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்ய முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசு முன்னெடுக்கும் தரமற்ற நிலக்கரி ஊழலானது நாட்டில் நிலவும் எரிபொருள் மின் நிலைய மாஃபியாவை மேலும் பலப்படுத்துமே ஒழிக்க வேறொன்றுமில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், அரசு நாட்டுக்கு தரமற்ற நிலக்கரியையே இறக்குமதி செய்கின்றது என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி ஆரம்பம் முதலே கூறி வருகின்றது. நுரைச்சோலை மின் நிலையத்தின் 3 இயந்திரங்களூடாக நேற்று 810 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 680 மெகாவாட் மாத்திரமே உற்பத்தியாகியுள்ளது. இந்த 130 மெகாவாட் தட்டுப்பாட்டுக்கு தரமற்ற நிலக்கரி பயன்பாடே பிரதான காரணமாகும். தரமற்ற நிலக்கரியால் போதுமான மின்சாரம் உற்பத்தி செய்யப்படாத போது அதனை ஈடுகட்ட எரிபொருள் மின் நிலையங்களிலிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் பெறப்படுகின்றது. இந்த நட்டத்தை இறுதியில் மின்சார நுகர்வோரான பொதுமக்களே தாங்க வேண்டியுள்ளது. இந்த தரமற்ற நிலக்கரியால் தற்போது மின்சார துறையில் அவசர கொள்முதல் நிலைக்கு செல்ல வேண்டியுள்ளது. வியப்பூட்டும் விடயம் என்னவென்றால், இதுவரை தரமற்ற நிலக்கரியை விநியோகித்த அதே நிறுவனத்துக்கே மீண்டும் புதிய ஒப்பந்தங்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது மிகவும் ஆபத்தான மற்றும் மோசடியான செயலாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் பதற்றம் சூழ்ந்துள்ள நிலையில் சர்வதேச அளவில் மிக முக்கியமான வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணை குறித்து ஈரான் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரகாச்சி அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதாக அமெரிக்கா பரப்பும் தகவல் தவறானது. இந்த நீர்வழி பாதை சர்வதேச போக்குவரத்துக்காக திறந்தே உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் ஈரானை தாக்கும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கப்பல்களுக்கு மட்டுமே இது மூடப்பட்டுள்ளது எனவும், ஏனைய நாடுகளின் கப்பல்கள் இந்த பாதையில் தாராளமாக பயணிக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானை உலக நாடுகளுக்கு எதிரான ஒரு நாடாக சித்தரிக்கவும், சர்வதேச பாதையை ஈரான் முடக்குவதாக காட்டி உலக நாடுகளை தங்களுக்கு ஆதரவாக திரட்டவும் அமெரிக்கா முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை ஈரானின் முக்கிய எண்ணெய் முனையமான கார்க் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்தும் அரகாச்சி சில திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார். கார்க் தீவு மீதான தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட சில ஏவுகணைகள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து ஏவப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அமீரகத்தின் ராஸ் அல் கைமா மற்றும் துபாய் நகருக்கு மிக அருகில் உள்ள மக்கள்
வசிக்கும் பகுதிகளுக்கு அருகில் இருந்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளிலிருந்து தாக்குதலை நடாத்துவது மிகவும் ஆபத்தானது எனவும் ஈரான் திருப்பி தாக்கினால் பொதுமக்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வளைகுடா நாடுகள் தங்கள் நிலப்பரப்பை ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்த அமெரிக்காவை அனுமதிக்க கூடாது என்றும் அரகாட்சி கோரிக்கை விடுத்துள்ளார். விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவரான கேபி என்ற குமரன் பத்மநாதனை சுரேஷ் சாலேதான் கைது செய்தார் என இப்போது வாய்ச்சவிடால் பேசுபவர்களுக்கு சரத் பொன்சேகா சாட்டையடி ஒன்றை கொடுத்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: நான் முப்படைகளின் பிரதானியாக இருக்கும் போது ஒரு நாள் இரவு கோட்டாபய தொலைபேசியில் சரத் கேபியை கொண்டு வந்திருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா என கேட்டார். இலங்கைக்கு கொண்டு வரும் வரை அவர் யார் என தெரியாது. மலேசியாவில் இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராஜதந்திர அளவில் வந்த அழைப்பை அடுத்து புலனாய்வு குழு ஒன்று மலேசியாவிற்கு சென்று கைது செய்யப்பட்டிருந்தவரை விமானத்தில் அழைத்து வந்த போது அவரை பாரப்படுத்த மலேசியாவில் இருந்து இருவரும் வந்திருந்தனர். அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவரை ஒப்படைத்துவிட்டு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர்: இவர் கேபி, உங்களுக்கு பாரப்படுத்துகின்றோம், இதன் பின்னர் இவரை நீங்கள் எதையாவது செய்யுங்கள் என அவர்கள் போய்விட்டனர். அப்போதுதான் சிஐடியினர் கோட்டாபயவுக்கு தொலைபேசியில் அறிவித்துள்ளனர். அதன் பின்னரே கோட்டாபய எனக்கு சொன்னார், கேபி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக கோட்டாபயவின் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். சிஐடியில் கொஞ்ச காலம் இருந்தார், ஆனால் சிறையில் அடைத்து வைக்கப்படவில்லை. பின்னர் அவர் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். கேபியிடம் இருந்த கப்பல்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் பணம் போன்றவற்றுக்கு என்ன நடந்தது என்று கோட்டாபயதான் அறிவார். அதன் பின்னர் கேபியுடன் டீல் பேசியது மகிந்தவும் கோட்டாபயவும் தான். தெரிவு செய்யப்பட்ட சில அரசு ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல்வேறு தரப்பினரிடமிருந்து இது குறித்த ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அரசு நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சுமன ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கை கடல் எல்லைக்கருகே ஈரானிய கடற்படை கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவமானது சர்வதேச கடல்சார் விதிமுறைகளை மீறும் சட்டவிரோத செயலாகும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதல் தொடர்வதால் பாலிஸ்டிக் ஏவுகணை இடைமறிப்பான்கள் மிக குறைவாக இருப்பதாக இஸ்ரேல் அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செமாஃபோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அதன் ஆதரவு ஆயுத குழுக்களுடன் தொடர்ந்தும் நடைபெற்று வரும் போரினால் இந்த தட்டுப்பாட்டு நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அதன் ஆதரவு ஆயுத குழுக்களுடன் தொடர்ந்தும் நடைபெற்று வரும் போரினால் இந்த தட்டுப்பாட்டு நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் நீண்ட தூர பாதுகாப்பு அமைப்பு ஈரானின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளது.